வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி மாவு எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை ரெடி பண்ணி எப்படி நம்ம அதை கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் நான் 1/2 கப்பு இந்த தோல் எடுத்த உளுந்து போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாகவே அந்த கருப்பு தோலோடு உள்ள உளுந்தில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் அந்த கலர் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் பாதி இதுவும் பாதி அதுவுமாக மாற்றி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தொலியோடு உள்ள உளுந்து, இது என்கிட்ட முழு உளுந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதையும் நான் பாதி ஆட் பண்ணிக்கிட்டேன். உடச்ச உளுந்து இருந்தது, அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். 1/2 கப்பு தொலி உளுந்து, 1/2 கப்பு தொலி இல்லாத உளுந்து, இந்த ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நீங்கள் மொத்தமாக பண்ணும்போது மிஷின்லலாம் கொடுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும். இது 2 உளுந்தையும் இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். கலர்லாம் மாறணும்னு இல்லை, அந்த அரிசி நல்லா பொரிஞ்சதுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதையும் எடுத்துடலாம். இப்போ அந்த பேன் நல்ல ஹீட்டாக தான் இருக்கும். இதில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு அதையும் அதில் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வெந்தயத்தையும் நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. வறுத்தது எல்லாம் நல்லா ஆறணும். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறியாச்சு. இப்போ பொடி பண்ணிடலாம். மிக்சி ஜார் ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ட்ரையான ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொடிச்சிக்கலாம். பாருங்கள், பொடிச்ச மாவு இதை நல்லா நைஸான அந்த அரிப்பு இருக்கும்ல, அதில் போட்டு நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம அரைச்சி எடுத்த மாவு. இது இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு திருவியாக இருந்தது. மொத்தமாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை நம்ம மிக்சி ஜாரில் மறுபடியும் போட்டு ஒரு 2-3 சுற்று விட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி இப்போ ஒரு தடவை போட்டு எடுத்து இந்த ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது எடுத்து நீங்கள் கஞ்சி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இந்த மாவு போட்டுக்கலாம். இது நான் அடுப்பில் வைக்கலை இன்னும். நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்ச போகிறோம். தீயை மிதமாக வச்சே நீங்கள் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த உளுந்தெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா திக்காயிருச்சு கஞ்சியும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெல்லம் போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு கருப்பட்டி வேணால் நீங்கள் அது போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உப்பு கூட போட்டு இதை குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன், அதுக்கு 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் பசும்பால் தான் ஆட் பண்ணேன், நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே நான் என்கிட்ட தனியாக பொடியாக இருந்தனால நான் அதோடு போட்டு பொடிக்கலை. உங்களுக்கு அதோடு சேர்த்து வேணும்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது இது எல்லாமே போட்டு கூட நீங்கள் மிஷினில் அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு குடிக்கும்போது அது வேண்டாமேங்கிறதுக்காக தான் நான் தனியாக பொடித்தேன் அது. ஸோ அங்கே பாருங்கள், நம்மளோட உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஹெல்த்தியான உளுந்து கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.